வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாட்ட கோபி உன்னோட லைசன்ஸ் எப்படி அந்த பழனிசாமிகிட்ட போச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. பாக்கியா சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையில நீங்க தலையிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு, என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நான் கேட்ட கேள்வி தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கே தவிர அதுக்கான பதில் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு கோபி. அதுக்கான பதில நான் சொல்லட்டுமா அப்படின்னு எழில் கேட்கிறாரு. பழனிசாமி கைக்கு பாக்கியோட லைசன்ஸ் எப்படி போச்சுன்னு பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அந்த லைசன்ஸ் ஒண்ணு முழுசா போகல, 2 துண்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு எழில். என்னது துண்டா போச்சா அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த லைசன்ஸ் திருடிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு எழில். என்னது திருடிட்டு போனானா, யார் அது அப்படின்னு கோமா கேக்குறாரு தாத்தா. வேற யாரு, இங்க நிக்கிறாருல இவர் தான் அப்படின்னு சொல்றாரு எழில். நீ சினிமா டைரக்டர்ல அதான் கதை கதையா சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு கோபி. நான் எதுக்குங்க கதை சொல்ல போறேன், நடந்த உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு எழில். லைசன்ஸை இங்க வந்து திருடிட்டு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்களா, அங்க உங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த லைசன்ஸை எப்படி எடுத்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டுவா அப்படின்னு பேசுனீங்களா, அதையெல்லாம் பழனிசாமி சார் கேட்டுட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அங்க நீங்க உடச்சி போட்ட லைசன்ஸை தான் போட்டோ எடுத்து பழனிசாமி சார் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு எழில். எதுக்குடா நீ இப்படி பண்ணுன அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. வேற எதுக்கு, லைசன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அம்மா சேஃப்டியா இங்க வந்துருவாங்கல்ல, கிடைக்கலன்னா தானா ஜெயிலுக்கு போயிருவாங்கல்ல, அதுக்குதான் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு எழில். அம்மாக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கார் அனுப்பி பாட்டியையும் இனியாவையும் வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியா சொல்றாங்க, நீங்க ஏமாத்துக்காரன்னு தெரியும், ஆனா இவ்வளவு கேவலமானவர்னு எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு கோமா சொல்றாங்க. கோபியோட அம்மா சொல்றாங்க, அப்ப கார் அனுப்பி என்னையும் இனியாவையும் வர சொன்னது எங்க மேல இருக்கிற அக்கறைனால இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா தனியா தவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிற, அந்த நேரத்துல நாங்க எவ்வளவு பயந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயத்துல ஏதாவது எனக்கு ஆயிருந்துச்சுன்னா என்னடா பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. கோபி அப்பா கோபியை திட்டுறாரு, வெக்கம் கட்டவனே நீ இந்த வீட்லயே நிக்காத, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. கோபி வீட்டை விட்டு வெளியில போறப்ப கரெக்டா ராதிகா பாத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும், நீங்க எதுக்காக இப்ப அங்க போயிருக்கிறீங்க, உங்க பொண்ணும் அம்மாவும் சேஃப்டியா வந்துட்டாங்களான்னு விசாரிக்கிறதுக்காக போனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நான் போன்லயே கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்றாரு கோபி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாக்கியா என்னோட ஆபீஸ்க்கு வந்தா அப்படின்னு சொல்றாரு கோபி. அவங்க எதுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. வந்து பீத்திக்கிறா, பெருசா சீன் போடுறா, என்னோட அம்மாவையும் குழந்தையும் சேஃப்டியா அவ கூப்பிட்டுட்டு வந்துட்டாலாம், அதை வந்து சொல்லி என்னை பத்தி கிண்டல் பண்றா அப்படின்னு சொல்றாரு. அந்த கோபத்துலதான் நாங்க போய் பாக்கியாவை திட்டலான்னு போனேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. மொத்த குடும்பமும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. எப்படி ராதிகா நேரா நின்னு பார்த்த மாதிரியே பேசுற அப்படின்னு கேக்குறாரு கோபி. ஆரம்பத்துல இருந்து இப்படிதானே நடந்துட்டு இருக்கு, தப்பே பண்ணினாலும் மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா உங்க குடும்பம் தான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் முன்னாள் மருமகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. என்னோட அம்மா அப்பா என்னோட குழந்தைங்க எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு வில்லன் ஆக்கி வச்சிருக்கிறா அந்த பாக்கியா அப்படின்னு சொல்றாரு கோபி. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னோட மொத்த குடும்பம் நீ நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமா வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் நடக்காது, ஏன்னா அங்கதான் அந்த பாக்கியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்றாரு. அந்த பாக்கியா யாரும் இல்லாம நடு தெருவுல நிக்கணும், அதை பார்த்து நான் வெடி போட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த மாதிரிலாம் நான் பேசுறவனே கிடையாது, ஒவ்வொரு தடவையும் என்னை தோக்கடிச்சு என்ன ஒரு வில்லனாவே ஆக்கி வச்சிருக்கிறா அந்த பாக்கியா அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. இனியா தாத்தா எழில் பாக்கியா 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. டாடி இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க இனியா. இதை விடையும் கேவலமான காரியெல்லாம் அவர் பண்ணதான் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு எழில். அம்மா தான் லைசன்ஸை தொலைச்சிட்டாங்க, அவங்க தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்க, நீ எதுக்காக கஷ்டப்படணும் இனியா அப்படின்லாம் அங்க லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் பேசினாரா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. கோபிட்டு தான் இன்னொரு சாவி இருக்குதுல்ல, அதான் யாரும் இல்லாதப்ப திருடை மாதிரி வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. அப்போ கார் அனுப்பி வச்சது என் மேலேயும் இனியா மேலேயும் இருக்கிற அக்கறைனால இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க கோபியோட அம்மா. பாக்கியா யாரும் இல்லாம நடு ரோட்ல நிக்கணும்ன்றதுனால தானே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பழி வாங்குற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அவன் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போல அப்படின்னதும் நம்ம காலில் விழுந்து கெஞ்சி கூட்டிட்டு போக சொல்வோம்னு நினைச்சிருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஆனா நீ பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டல, அந்த கோபம் தான் அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன் கண்ணு முன்னாடி நீ முன்னேறிட்டே இருக்கிறல்ல, அது அவனால தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு பாக்கியாவோட மாமனார். நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக பயந்துட்டோன்றது அர்த்தம் கிடையாது, அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா கோபமா கிளம்பி இப்போ ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க. ராதிகா வீட்டு கதவை தட்டுறாங்க. யார் அது கதவை தட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு கோபி. பாக்கியா அங்க கோபமா நின்றுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.